சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சிவ திரு பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். ஐயா, தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நன்றி ஐயா. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய சிவ சிவ அன்பே சிவம் டெலிகிராம் சேனலின் நிர்வாகிகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பர் பெருமக்களே, உங்களை வணங்கி மகிழ்கின்றேன். மனதை திற மகிழ்ச்சி வரட்டும் என்பது இன்றைய தலைப்பு. மனம், இந்த மனம் என்றால் என்ன? இந்த மனதை ஒவ்வொருவரும் ஒரு மாதிரி விளக்கி இருக்கிறார்கள். சில பேர் அதை குரங்கு என்று சொல்லுவார்கள், சில பேர் அதை ஒரு நந்தவனம் என்று சொல்லுவார்கள், சில பேர் அதை கோயில் என்று சொல்லுவார்கள். எது எப்படி இருந்தாலும் ஒரு விளக்கை ஏற்றி எங்கே வைக்கிறோமோ அந்த இடம் வெளிச்சமாக இருக்கும். அதுபோல் இந்த மனதை மகிழ்ச்சியா வைத்துக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் முக்கியமானது. ஏனென்றால் நாம் நினைத்தால் நம் மனதை சோகமாகவும் வைத்திருக்க முடியும், சுகமாகவும் வைத்திருக்க முடியும். இதை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி நம்மிடம்தான் இருக்கிறது. இந்த மனதிலே நாம் நல்லதை நினைத்தால் நல்லது நடக்கும், அல்லதை நினைத்தால் அல்லதுதான் நடக்கும். ஆக இந்த மனம் என்பது எங்கே இருக்கிறது? உடலுக்குள்ளே. மனம் என்பது என்ன? மூளையா? இதயமா? எது என்றால் சூட்சுமமானது. மனம் என்பது சூட்சுமமானது. அது ஒரு குழந்தையை போல. ஒரு குழந்தையை யார் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்களோ, கொஞ்சுகிறார்களோ, அந்த குழந்தை அவர்களிடம் பாசமாக பிரியமாக இருக்கும். அதுபோல்தான் நம் மனமும். நம் மனதை சஞ்சலமில்லாமல் சந்தோஷமாக வைத்திருந்தால் சந்தோஷமாகத்தான் இருக்கும். மனதை திற என்றால் என்ன? இந்த மனதை திறப்பதற்கு எது சாவி என்றால் அறிவு, ஆன்மீகம், அன்பு, கருணை, பாசம், இப்படி நல்ல விஷயங்களால் இந்த சாவிகளை கொண்டு இந்த மனதை திறந்தால் நிச்சயம் மகிழ்ச்சி தான் வரும். இதை ஒரு சிறு கதை மூலம் விளக்க ஆசைப்படுகிறேன். மழை வந்தது ஒரு வீட்டுக்குள்ளே.
ஒரு பெரியவர் மழை வருகிறது, எல்லோரும் உங்கள் பாத்திரங்களில் பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். எல்லோரும் அவர்கள் வீட்டில் இருக்கின்ற அண்டா, குண்டா, செம்பு முதலிய அனைத்து பாத்திரங்களிலும் அந்த மழை நீரை பிடித்து வைத்தார்கள். அந்த மழை நீர் வடிவத்திலே இறைவன் வருகிறான் என்று அந்த பெரியவர் சொன்னார். மழை நின்று விட்டது. ஒருவன் மட்டும் ஓடி வந்தான். அந்த பெரியவரை கண்டபடி திட்டினான். பாத்திரத்தை, மழை வரும்போது பாத்திரத்தை வைத்தால் அந்த பாத்திரத்தில் மழைநீர் நிரம்பி விடும் என்று சொன்னீர்கள். ஆனால் என் வீட்டுக்கு வந்து பாருங்கள், ஒரு பாத்திரத்திலும் நீர் நிரம்பவில்லை என்று சொன்னான். அது எப்படியப்பா? வருகின்ற மழை பாத்திரத்தை வைத்தால் வரத்தான், நிரம்பத்தானே செய்யும். அது எப்படி உன் பாத்திரத்தை நீர் நிரம்பவில்லை என்று அந்த பெரியவர் கேட்டார். வந்து பாருங்கள் என்று சொன்னான். சரி என்று அந்த பெரியவரும் வீட்டிற்குள் சென்று பார்த்தால், இவன் அனைத்து பாத்திரங்களையும் தலைகீழாக கவிழ்த்து வைத்திருந்தான். தலைகீழாக கவிழ்த்து வைத்திருந்த பாத்திரத்தில் எப்படி மழை நீர் நிறையும்? அதுபோல்தான் நாம் நம் மனங்களை கவிழ்த்து வைத்து விடுகிறோம். அப்படி கவிழ்த்து வைத்து விட்டு மழை நீர் நிரம்பவில்லையே என்று வருத்தப்படுவது போல் நம் மனது மகிழ்ச்சியாக இல்லையே என்று வருத்தப்படுகிறோம். இந்த மனதை பூட்டி வைத்துக் கொள்கிறோம். பூட்டி வைத்துக் கொண்டு மகிழ்ச்சி வரவில்லை என்றால் எப்படி வரும்? ஒரு கோவில் இருக்கிறது, கதவை திறந்து வைத்தால் தானே கடவுளை நாம் வணங்க முடியும். நாம் இந்த மனதை பூட்டி வைத்துக் கொள்கிறோம். ஆசை, கோபம், இப்படி பல கெட்ட குணங்கள். இந்த கெட்ட குணங்களால் இந்த மனதை பூட்டி வைத்துக் கொள்கிறோம். இன்றைய சூழ்நிலையில் யாரும் யாருக்கும் உதவுவதில்லை, உதவ நினைப்பதும் இல்லை. ஒருவேளை மற்றவர்கள் உதவச் சென்றாலும் அதையும் தடுத்து நிறுத்தி விடுகிறோம். நல்லதை நினைத்தால் அதை நல்லபடியாக அனுதினமும் இடைவிடாது நினைத்தால் நிச்சயம் நல்லது நடக்கும். ஆண்டாள் நாச்சியாரை தெரியும் நமக்கு. அவள் கண்ணனை கணவனாக மனதிலே நினைத்தாள். அனுதினமும் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என்று பாடி கண்ணனை கும்பிடுவதற்காக தன்னுடைய தோழிகள் அனைவரை அழைத்து சென்று, கண்ணன் மட்டுமே என்னுடைய கணவன் என்று மனதில் உறுதியாக நினைத்தாள். இறுதியிலே அந்த கண்ணனையே கணவனாக ஏற்றுக்கொண்டார். இது எப்படி சாத்தியமானது? நல்லதை நினைத்தால் இற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் என்றுதான் பாடினார். இந்த பிறவி அல்ல, இன்னும் ஏழேல் பிறவிக்கும்
உன்னோடு நான் இருக்க வேண்டும் என்றுதான் வேண்டினாள். இற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம், உன்னோடதான் இருப்பேன், உனக்கே நாம் ஆட்செய்வோம், உனக்குத்தான் பணி செய்வேன் என்ற ஒரு பிடிவாதமாக அந்த கண்ணனையே துதித்ததால் அந்த கண்ணனையே கணவனாக அடைந்தாள். மனதை திறந்து வைத்தாள். அந்த மனதெல்லாம் மகிழ்ச்சியை நிறைத்து வைத்தாள். அந்த மகிழ்ச்சி வெள்ளத்திலே, அந்த மகிழ்ச்சி ஒளியிலே அந்த ஆண்டவனே வந்து அமர்ந்து கொண்டான். மனம், கண்ணதாசன் பாடுவார், எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, என் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா. எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, என் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா. இதயத்தை உரித்து பார்த்தால் ஞானம் வந்தது. இதயத்திற்குள் ஞானம் வர வேண்டும் என்று சொன்னால் அங்கு இறைமை இருந்திருக்கணும், இறைமை இருந்திருக்க வேண்டும். இறைமை இருந்தால் மட்டும்தான் அங்கு ஞானம் வரும். மாணிக்கவாசக பெருமான் அன்பினில் விளைந்த ஆரமுதே அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தமக்கு என்று தன்னை தாழ்த்தி கொண்டாவது இறைவனை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவதினையே என்று பாடுவார். என்றால் இறைவனை பிடித்து கொள்ள வேண்டும். பிடித்து கொண்டால் இறைவன் நம்மை பிடித்துக் கொள்ளுவான். அந்த மனதிலே வேறு எந்த குப்பைகளும் இருக்கக்கூடாது. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் என்று வள்ளுவ பெருந்தகையார் சொல்லுவார். இந்த மனம் மாசில்லாததாக இருக்க வேண்டும். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிலவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசல் எந்தை இணையடி நிழலே என்று அப்பர் பெருமான் பாடுவார். மாசில் வீணை குற்றமற்றதாக இருக்க வேண்டும். அந்த வீணை அழுக்கில்லாததாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இசை பிறக்கும். அதுபோல்தான் நமது மனமும். இந்த மனதை எவ்வளவு தூரம் நாம் இறை நினைவோடு சுத்தமாக வைத்திருக்கிறோமோ அந்த அளவிலே இறைவன் நம் மனதில் குடியிருப்பான். கடவுளை கடவுள் என்று பார்த்தால் அது கடவுள், கல் என்று பார்த்தால் அது கல். இங்கே மனம்தான் வேலை செய்கிறது. மனம் என்ன நினைக்கிறதோ அதுதான் நமக்கு தெரியும்.
தெய்வம் என்றால் அது தெய்வம், சிலை என்றால் அது சிலைதான். தெய்வம் என்றால் அது தெய்வம், சிலை என்றால் அது சிலைதான். உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை, இல்லை என்றால் அது இல்லை. மனம்தான் காரணம். இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை. கல்லுன்னா கல்லு, கடவுள்னா கடவுள். இதை எது உறுத்துகிறது? மனம். இந்த மனதை பூட்டி வைத்து பார்த்தால் அது கல், இந்த மனதை திறந்து வைத்து பார்த்தால் அது தெய்வம். ஆக இந்த மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். தேவையில்லாத கசடுகள், தேவையில்லாத குப்பைகள் இந்த மனதிற்குள் அனுமதிக்க கூடாது. மனதுக்குள்ள என்ன குப்பைகள்? வள்ளல் பெருமான் மிகுந்த வருத்தத்தோடு பாடுவார். காடு வெட்டி நிலம் திருத்தி காட்டெருவும் போட்டு கரும்பை விட்டு கடுகிரைத்து கலிக்கின்ற உலகே. ஒரு காடை வெட்டி அந்த காட்டுல கரும்பு பயிரிடாமல் கடுகை பயிரிட்டால் எப்படி இருக்கும்? மிகவும் கண்ணீரோடு வருத்தத்தோடு பாடுவார். காடு வெட்டி நிலம் திருத்தி காட்டெருவும் போட்டு கரும்பை விட்டு கடுகிரைத்து கலிக்கின்ற உலகீர். பாடுபட்டு பயனறியீர், பாலுக்கு இறைத்து கலிக்கின்றீர். பட்டதெல்லாம் போதும், இனி பரமன் வரும் தருணம். பட்டதெல்லாம் போதும், இனி பரமன் வரும் தருணம். பாலுக்கு இறைத்து கலிக்கின்றீர். இந்த மனதை பாழ்பட்ட மனதாக ஆக்கி விடுகிறோம். பட்டதெல்லாம் போதும், இது பரமன் வரும் தருணம், இறைவன் வருகின்ற நேரம். மனதை திறந்து வையுங்கள். மனதை திறந்து வைத்தால் இறைவன் வருவான். இறைவன் வந்தால் மகிழ்ச்சி வரும். வள்ளல் பெருமான் மிகுந்த வருத்தத்துடன் பாடுவார். அடுத்த வரியெல்லாம், கூடு விட்டு ஆவி எங்கோ போயின பில் எங்கே குடியிருப்பீர். இந்த கூட்டுல இருக்கக்கூடிய ஆவி போயிருச்சுன்னா எங்கேயா போவீங்க? இந்த பாடலை பாடினால் கண்ணீர் வரும். மனித பிறவி எடுத்தோம். இந்த மனித பிறவியை, மானுட பிறவியை இப்படி இறைவனை நினைக்காமல் இதயத்தை குப்பையாக்கி வைத்திருக்கிறோம் என்று வள்ளல் பெருமான் பாடுவார். அருணகிரி பெருமான் பாடுவார். தூசாமணியும் துகிலோ புனைவார் நேசா முருகா நினது ஐந்தெழுத்தால் ஆசானிகளம் துகளாயின பின்
பேசா அனுபூதி பிறந்ததுவே. ஆசா நிகழம். நிகழம் என்றால் சங்கிலி. ஆசையாகிய சங்கிலி நம் மனதை இறுக்கி கட்டி கொண்டிருக்கும் பொழுது என்ன செய்ய முடியும்? அந்த ஆசா நிகழம் துகளாயின பின், ஆசை எனும் சங்கிலி பொடித்து பொடித்து போனவர் பேசா அனுபூதி பிறந்ததுவே. எனக்கு இந்த அனுபூதி பிறந்தது. அனுபூதினா அனுபவம், நல்ல அனுபவம், இறை அனுபவம், ஆத்ம அனுபவம், ஆன்மீக அனுபவம் பிறக்கும். எப்போ பிறக்கும்? ஆசா நிகழம் துகளாயின பின். ஆசை, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இன்னும் எத்தனையோ ஆசைகள் சொல்லுகிறார்கள். எதுவுமே அதது இருக்க வேண்டிய அளவிலே இருக்க வேண்டும். மண்ணாசை இருக்கக்கூடாதா? இருக்கலாம், அது ஒரு அளவோடு இருக்க வேண்டும். பெண்ணாசை இருக்கக்கூடாதா? இருக்கலாம், அதுவும் ஒரு அளவோடு இருக்க வேண்டும். பொன்னாசை இருக்கக்கூடாதா? இருக்கலாம், அதுவும் ஒரு அளவோடு இருக்க வேண்டும். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என்று சொல்லுவார்கள். அப்படி இந்த மனதை பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்று வள்ளுவ பெருந்தகையார் சொல்லுவார். இந்த ஐம்புலன்களை அடக்க வேண்டும். இந்த ஐம்புலன்கள் வழியில் நாம் சென்று விடக்கூடாது. ஐம்புலன்களை நமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். பார்க்க வேண்டியதை பார்க்க வேண்டும், கேட்க வேண்டியதை கேட்க வேண்டும், உண்ண வேண்டியதை உண்ண வேண்டும், உடுத்த வேண்டியதை உடுத்த வேண்டும். இவையெல்லாம் வரம்பு மீறி போகும்போது, வரையறைக்கு அப்பாற்பட்டு போகும் பொழுது வருத்தம் பெறுகிறது. இதுதான் உண்மை. இந்த உலகம் நமக்காக படைக்கப்பட்டது. உலக உயிர்கள் உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக என்று பாடுவார்கள். இந்த உலகம் நமக்காக பிறந்தது என்றால் நாம் எதை எப்பொழுது எங்கு எந்த விதத்தில் அனுபவிக்க வேண்டுமோ அதை மட்டும் அனுபவிக்க வேண்டும். கோவிலுக்கு சென்றால் இறைவனை மட்டுமே நினைக்க வேண்டும். அங்கு போய் தேவையில்லாதவைகளை நினைக்க கூடாது. அங்கு வருவோர் போவரை பற்றி பேசி சிரிக்க கூடாது. அங்கு போய் குடும்ப நிகழ்வுகளை பேசக்கூடாது. போயிருப்பது கோவிலுக்கு. எதற்கு? தெய்வத்தை வணங்குவதற்கு. அங்கு போனால் தெய்வத்தை வணங்க வேண்டும். ஒரு இலக்கிய கூட்டத்திற்கு போகிறோம். அங்கு போனால் அங்கு வாழ்க்கை தத்துவங்களை சொல்லுகிறார்கள் என்றால் அதை காதார கேட்க வேண்டும். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அவைகளை நம் வாழ்வில் எங்கு எங்கு எப்படி எப்படி பயன்படுத்த முடியும் என்று சிந்திக்க வேண்டும். அதை விட்டு அங்கு போய் பக்கத்திலே உட்கார்ந்து இருப்பவர்களிடம் சலசலம் என்று பேசக்கூடாது. இப்படி நாம் பேசிக் கொண்டிருந்தால் அங்கே பேசிக் கொண்டிருப்பவர் என்ன பேசுகிறார் என்று நமக்கு எப்படி தெரியும்? பார்க்க வேண்டியதை பார்க்க வேண்டும், கேட்க வேண்டியதை கேட்க வேண்டும். ஒரு உணவுச்சாலைக்கு போகிறோம் என்று சொன்னால் அங்கே
நமக்கு என்ன ஒத்து வருமோ அதை உண்ண வேண்டும். உணவுச்சாலை முழுவதும் எத்தனையோ இருக்கும். உதாரணத்திற்கு சர்க்கரை வியாதி உள்ள ஒருவர் இனிப்பை பார்க்கக்கூடாது. அங்கு இனிப்பு இருக்கத்தான் செய்யும். அதுபோல் நமக்கு நம் உடலுக்கு ஊறு விளைவிக்காத வகையில் என்ன சாப்பிட வேண்டுமோ அதை சாப்பிட வேண்டும். இப்படி ஒரு கட்டுப்பாடுடன் நாம் இருந்தால் மனம் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும். நமக்கு உடலுக்கு ஒத்து வராத உணவை உண்டுவிட்டு வந்தால் உடல் பிணி வரும். உடல் பிணி வந்தால் மனப்பிணி வரும். மனப்பிணி வந்தால் மருத்துவமனை செல்ல வேண்டி வரும். வாயை கட்டினா நோயை கட்டலாம்னு சொல்லுவாங்க பெரியவங்க. நமக்கு எது ஒத்து வருமோ அதை மட்டும் உண்ண வேண்டும். அந்தந்த வயதிற்கு ஏற்ற உணவு. 15 வயது சாப்பிடுகின்ற அதே உணவை 65 வயதில் சாப்பிடக்கூடாது. அந்தந்த வயதிற்கு அனுமதிக்கப்பட்ட அளவு, அனுமதிக்கப்பட்ட உணவை உண்ண வேண்டும். இப்படி நமக்கு நாமே கட்டுப்பாடுடன் இருந்து வந்தால் இந்த மனதை திறந்தால் மகிழ்ச்சி வரும். மனதை எப்படி திறப்பது? மகிழ்ச்சியை எப்படி வரவழைப்பது? அவரவர் தொழில்களில் ஈடுபாடுடன் தொழில் செய்தால் மகிழ்ச்சி வரும். ஒரு பாடத் தெரிந்தவர் இருக்கார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் மனதார பாடினால் அவருக்கு மகிழ்ச்சி வரும். ஓவியம் வரைய தெரிந்தவர் ஒருவர் இருக்கிறார். அவர் மனதுக்குள் இருக்கும் கற்பனையை அழகாக வண்ணம் தீட்டி வரைந்தால் அவருக்கு மகிழ்ச்சி வரும். விளையாட்டு பிரியர் ஒருவர் இருக்கிறார் என்றால் நன்றாக விளையாடினால் அவருக்கு மகிழ்ச்சி வரும். ஒரு நல்ல வியாபாரியாக இருக்கிறார் என்று சொன்னால் முடிந்தவரை நேர்மையாக வியாபாரம் செய்தால் அவர் மகிழ்ச்சி வரும். இப்படி செய்யும் தொழிலே தெய்வம், திறமைதான் நமது செல்வம், கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி என்று பாடுவார்கள். அவரவர் தொழில் அவரவருக்கு சொர்க்கம். வீட்டிலே அமைதி நிலவ வேண்டும். அதிகாலை எழுந்து அன்று இரவு தூங்கும் வரை மனம் அமைதியாக இருக்க வேண்டும். தேவையில்லாத சிந்தனைகளை செய்து தேவையில்லாத பிரச்சனைகளை பேசிக் கொண்டிருந்தால் அது அன்று முழுதும் நம்மை கட்டுப்படுத்தும். தேவையில்லாத ஒருவரை பற்றி நாம் பேசுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அந்த சிந்தனை நம் வீட்டில் நம்மை மகிழ்ச்சியாக இருக்க விடாது. உன் வீட்டிலே, நம் வீட்டிலே, நம் மனைவி, நம் மக்கள், நம் பெரியவர்கள், நம் தெய்வம் என்று இருந்தால் இந்த மகிழ்ச்சி எங்கு சென்று விடும்? மனதுக்குள்ளேதான் இருக்கும். அதை விட்டுவிட்டு வெளி விவகாரங்களில், வெளி விஷயங்களில் நம் சிந்தனையை சிதற விட்டோமேயானால் அந்த மனம் குப்பையாகி விடுகிறது, மகிழ்ச்சியை இழந்து விடுகிறது. குறிக்கோள் வேண்டும், மனதிலே குறிக்கோள் வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குறிக்கோள் வேண்டும்.
படிக்கின்ற மாணவனுக்கு நன்றாக படிக்க வேண்டும், முதல் மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்ற குறிக்கோள் வர வேண்டும். நன்றாக விளையாடக்கூடிய ஒரு நண்பர் நன்றாக விளையாட வேண்டும் என்ற குறிக்கோள் வேண்டும். இப்படி குறிக்கோள் இருந்தால், அந்த குறிக்கோளை நோக்கி நாம் நடந்தால் நிச்சயம் மனம் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். காட்டுக்குள்ளே ஒரு முனிவர் இருந்தார். அந்த பக்கம் போகின்ற ஒரு வேடன் அவரை தினம் பார்த்தான். அவர் கண்ணை மூடி தியானத்தில் இருப்பார். தினம் போகும்போதும் வரும்போது அவரை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் அவர் திரும்பி வரும்போது, அந்த வேடன் திரும்பி வரும்போது அந்த முனிவர் விழித்திருந்தார். சாமி உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளுப்பா. கண்ணை மூடி தவம் செய்யறீங்களே, என்னத்துக்காக தவம் செய்யறீங்க அப்படின்னு கேட்டார். அந்த முனிவர் சிரித்தபடி சொன்னார், 15 ஆண்டுகளாக தவம் செய்து கொண்டிருக்கிறேன், ஒருவேளை உணவுதான் உண்கிறேன், என்னாலே அந்த குறிக்கோளை எய்த முடியவில்லை. நீ இப்பொழுது வந்து என்ன வேண்டும் என்று கேட்கிறாய்? நான் சொன்னால் உன்னால் நடத்தி தர முடியுமா என்று கேட்கிறார். சொல்லுங்கள், முடிந்தால் செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் நரசிம்மரை பார்க்க வேண்டும். அவனுக்கு, வேடனுக்கு நரசிம்மர் எப்படி இருப்பார் என்றெல்லாம் தெரியாது. படிப்பறிவு இல்லாதவன். நரசிம்மரா? அப்படி என்றால் யார் சுவாமி? நான் தான் சொன்னேனே உனக்கு ஒன்றும். பரவாயில்ல, சொல்லுங்க சாமி, எப்படி இருப்பாங்க? தலை சிங்க தலையா இருக்கும், உடம்பு மனுஷ உடம்பா இருக்கும், கையெல்லாம் சிங்க கை மாதிரி இருக்கும், பல்லெல்லாம் பெருசு பெருசா இருக்கும், தலாமுடி ஜடாமுடி விரிந்து இருக்கும். இப்படி ஒருவர் இருப்பார். இது என்ன மிருகமா சாமி? இப்படி ஒரு மிருகத்தை நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது என்று சொல்லுகிறார். அவன் பார்த்ததெல்லாம் மிருகம்தானே. தம்பி, இது மிருகம் அல்ல, கடவுள் இந்த காட்டுக்குள் இருக்கிறார். அதை நான் பார்க்க வேண்டும். அதை பார்த்தால் என்னுடைய தவம் நிறைவாகிவிடும். சரிங்க சாமின்னு அவன் போயிடுறான். திடீரென்று மாலை வேளையில் நரசிம்மரை கொடியால் கட்டி இழுத்து வருகிறார். முனிவருக்கு தூக்கி வாரி போடுகிறது. ஐயோ, நரசிம்மரையே கட்டி இழுத்து கொண்டு வந்திருக்கிறாயே, அசடு அசடு. சாமி மன்னித்து விடுங்கள், அவன் அறியாமல் செய்து விட்டான். நரசிம்மர் அமைதியாக அமைதியாக. அந்த முனிவர் அழுதார். நரசிம்ம பகவானே, 15 வருடங்களாக தவம் செய்து தங்களை காண வேண்டும் என்று அமர்ந்திருக்கிறேன். என் கண்ணுக்கு ஒரு 5 நிமிட காட்சி கூட நீங்கள் தரிசனம் தந்தது கிடையாது. ஆனால் அந்த வேடன் உங்களை கொடியால் கட்டி இழுத்து வருகிறான், அவனுக்கு கட்டுப்பட்டு வருகிறீர்களே சுவாமி, இது என்ன புதிர், இது என்ன வித்தை, எனக்கு புரியவில்லை என்று கேட்கிறார். அப்போது நரசிம்ம பெருமான் சொன்னார், முனிவரே, என்னை பார்க்க வேண்டும் என்று உனக்காக நீ சிந்தித்தாய். நீ பார்க்க வேண்டும் என்று நீ சிந்தித்தாய். ஆனால் இந்த வேடன் நீ பார்க்க வேண்டும் என்று என்னை தேடினான். அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய ஒருவன் எப்பொழுது நினைக்கிறானோ அந்த இடத்தில் நான் இருப்பேன். நரசிம்மா நரசிம்மா என்று கூப்பிட்டு கொண்டே வந்தான். நான் எதிரில் வந்தேன். அங்க ஒரு முனிவர் உட்கார்ந்துருக்காரு.
அவர் உன்னை பார்க்கணும்னு சொல்றாரு. நீங்க யாரு? மனிதனா, விலங்கா, மிருகமா, தேவரா, யாருன்னு எனக்கு தெரியாது. யாரா இருந்தாலும் சரி, நான் கும்பிட்டு கேட்டுக்கிறேன். வயசானவர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கார், நீங்க வாங்க என்று கூப்பிட்டான். நானாக வரமாட்டேன், வேணால் முடிந்தால் என்னை கூட்டிக் கொண்டு போ என்று சொன்னார். என்ன சாமி இப்படி சொல்றீங்க? வாங்க, நான் தான் சொன்னேன்னு, நானாக எங்கும் வரமாட்டேன், முடிந்தால் என்னை கூட்டிக் கொண்டு போ. அவன் வேடன் தானே. சுற்றுமுற்றும் பார்த்தான், கீழே ஒரு கொடி கிடந்தது. அந்த கொடி எடுத்து சர 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 நரசிம்மரை கட்டிட்டான். கட்டி தர 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 தரத்துன்னு எழுதிட்டு வந்துட்டான். எழுதிட்டு வந்து அந்த முனிவர்கிட்ட விட்டான். இப்போ வந்தது யார் என்று அந்த வேடனுக்கு தெரியாது. வேடன் மனம் சுத்தமானது, அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய நினைக்கிறது, அதற்கு நாம் கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்று இறைவன் கட்டுப்பட்டு அவர் பின்னால் வருகிறான். அதுவும் கொடியில் கட்டி இழுத்து வருகிறான். அதுதான் தெய்வம். ஆடம்பரம் ஆண்டவனுக்கு பிடிக்காது, அன்பு மட்டுமே பிடிக்கும். அந்த அன்போடு அந்த இறைவனை நினைத்து நாம் வணங்கினால் அந்த வணக்கத்திற்கு அந்த இறைவன் கட்டுப்படுவார். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று சொன்னால் நமசிவாயம் அந்த இதயத்திற்குள் வந்து விடுவான். ஹரி ஓம் நாராயணா, ஹரி ஓம் நாராயணா என்று சொன்னால் நாராயணன் நம் மனதிற்குள் வந்து விடுவான். என்ன, அந்த இறைவன் நம் மனதிற்குள் வந்து விட்டால் மகிழ்ச்சி வரும். அந்த மகிழ்ச்சி வரும் பொழுது நாம் சந்தோஷமாக இருப்பதைப் போல நம்மை சுற்றி இருப்பவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். அவர்கள்தான் அடியார்கள். எந்த அடியாரும் தனக்கு மட்டுமே வேண்டும் என்று நினைப்பதில்லை. அப்படி வள்ளல் பெருமான் நினைத்திருந்தால் வடலூரிலே இன்று அணையா அடுப்பு எரிந்து கொண்டு இருக்காது, அங்கே அன்னதானம் நடந்து கொண்டு இருக்காது. அவர் தனக்கு வேண்டும் வேண்டும் என்று நினைத்தாரா? அடியார் பெருமக்கள் அப்படித்தான் நினைப்பார்கள். யாம் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் என்று சொல்வது போல் அவருடைய சிந்தனை, செயல்பாடு அனைத்தும் அப்படித்தான் இருக்கும். பட்டினத்தார் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். மிகப்பெரிய கோடீஸ்வரன், அரசனுக்கே கடன் கொடுக்கும் அளவுக்கு செல்வம் படைத்தவர். அவருக்கு இறைவன் அவருடைய மகன் உருவத்திலே வந்து காதற்ற ஊசியும் வாராதுபான் கடைவெளிக்கே என்று ஒரு துண்டு சீட்டிலே எழுதி கொடுத்தார். காது இல்லாத ஊசி கூட கடைசி காலத்துக்கு வராது என்று இறைவன் ஞானத்தை கொடுத்தான். இருப்பது பொய், போவது மெய் என்றெண்ணி நெஞ்சே ஒருத்தருக்கும் தீங்கினை உண்ணாதே, பருத்த தொந்தி நம்மதென்று நாம் இருக்க நாய் நரிகள் பேய் கழுகு தம்மதென்று தாம் இருக்கும் தான் என்று பட்டினத்தார் பாடினார். இருக்கிறது கொஞ்ச காலம்தான்ப்பா. அந்த காலத்து வரைக்கும் ஒருத்தருக்கு தீங்கினை உண்ணாதே, யாரை கெட்டு போகணும்னு நினைக்காதேப்பா. உன்னோட தொந்தியை உன்னோடது நீ நினைச்சிட்டு இருப்ப. ஆனா சுடுகாட்டுல நாய் நரி எல்லாம் அது என்னோடது நினைச்சிட்டு இருக்கும்பா என்று சொல்லுவார். மிகப்பெரிய ஞானி, மிகப்பெரிய செல்வந்தராக இருந்து ஞானம் பெற்றவர். இந்த ஞானம் என்பது எப்பொழுது வேண்டுமானால் வரும்.
5 வயதிலும் வரும், 100 வயதிலும் வரும். அந்தந்த வயதில் அவர்களுடைய பிறவிக்குண்டான அந்த நேரம் வரும்பொழுது அது வரும். இறைவன் ஏதோ ஒரு உருவத்தில் வந்து நம்மை ஆட்கொள்வான். ஔவையாரை ஒரு சிறுவனாக வந்து முருகன் ஆட்கொள்ளவில்லையா? அருணகிரிநாதரை சிறுவனாக வந்து ஆட்கொள்ளவில்லையா? அதுபோல் நம்மையும் இறைவன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து ஆட்கொள்வான். அதற்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன? இந்த மனம் என்னும் வீட்டில் ஒரு பக்தி என்னும் விளக்கை ஏற்ற வேண்டும். மனம் என்னும் வீட்டில் பக்தி என்னும் விளக்கை ஏற்றினால் மகிழ்ச்சி என்கின்ற வெளிச்சம் வரும். அந்த மகிழ்ச்சி என்ற வெளிச்சம் வரும் பொழுது நாம் மலர்ச்சியாக இருப்போம். நாம் மலர்ச்சியாக இருக்கின்ற காரணத்தால் நம் குடும்பத்தார்கள் மலர்ச்சியாக இருப்பார்கள். நாம் குடும்பத்தாரெல்லாம் மலர்ச்சியாக இருக்கும் பொழுது நமது உற்றார் உறவினர் சுற்றார் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இந்த ஊர் மலர்ச்சியாக இருக்கும், இந்த உலகம் மலர்ச்சியாக இருக்கும். ஆக பக்தி அது ஒன்றுதான் சிறந்த வழி. அவரவர் இஷ்ட தெய்வங்களை வணங்கலாம். நான் அந்த தெய்வத்தை வணங்குங்கள், இந்த தெய்வத்தை வணங்குங்கள் என்று சொல்ல மாட்டேன். அவரவருக்கு பிடித்த தெய்வம் அவர்களை நினைத்து மனதை தூய்மையாக, உடலை தூய்மையாக வைத்து, மனதையும் தூய்மையாக வைத்து அந்த இறைவனை வணங்கினால், இந்த மனதை திறந்தால் மகிழ்ச்சி வரும். ஆக அன்பு உள்ளங்களே, அனைவரும் இந்த மனதை கூடையை போட்டு கவிழ்த்த மாதிரி கவிழ்த்து வைக்காமல் திறந்து வைப்போம். முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு உதவி செய்வோம். 1000 ரூபாய் செய்யணும்னு அர்த்தம் இல்லை, 5 ரூபாய் செஞ்சாலும் தப்பு இல்லை. முடிந்தவரை பிறருக்கு உதவுவோம். அடுத்தவர்களுக்கு உதவ 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 இந்த மனம் விசாலமாகும். இந்த மனம் விசாலமானால் மகிழ்ச்சி நிலவும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவர் வீட்டிலும் மகிழ்ச்சி வளர வேண்டும், மகிழ்ச்சி நிலவ வேண்டும். எல்லோருடைய வீடுகளிலும் இறைவன் வர வேண்டும், எல்லோருடைய வீடுகளிலும் மகிழ்ச்சி வர வேண்டும், மலர்ச்சி வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எண்ணியது எண்ணியவாறு ஈடேற வேண்டும் என்று எம்பெருமான் இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த அளவிலே என்னுடைய சொற்பொழிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பாலகிருஷ்ணன், நல்லா இருந்தது. தேங்க்யூ சோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. சந்திரான்னு ஒருத்தவங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு கேள்வி இருந்தா கேட்கலாம், இல்ல முடிச்சுக்கலாம். சந்திரா மேடம் இருக்கீங்களா? என்ன கேள்வி இருந்தா கேள்வி கேட்கலாம். தேங்க்யூ சோ மச் ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன், அவங்க ஏதோ பிஸியா இருக்காங்க நினைக்கிறேன். நன்றி. ஓகே ஓகே ஓகே, தப்பு கேட்டதுனால வரைக்கும் எனக்கு சந்தோஷம். சரி நன்றி. சரி, நிறைவு செய்ய வச்சுக்கலாம்.